ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையை பற்றியதான கதை இது. துர்வாச முனிவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவர் தவத்தில் ரொம்ப வலிமையானவர். அதே சமயத்தில் தன் தவ வலிமை மீது தீராத நம்பிக்கையினால் ஒரு கர்வமும் உண்டு. மிகப்பெரிய கோபக்காரரும் கூட. அவரை பற்றியதுதான் இந்த கதை. அவர் கோபத்தால் பிரசித்தி பெற்றவராக இருந்தாலும் அதே கோபம்தான் அவரை சிக்கலில் தள்ளி இருக்கிறது என்பதுதான் இந்த கதை. துர்வாசருக்கு 1000 சீடர்கள் இருந்தாலும் அவர் காட்டில் திரிந்து கொண்டு பல நாடுகளுக்கு சென்று வருவது வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை அப்படித்தான் அம்பரீஷ மகாராஜா ஆளும் தேசத்தை அடைந்தார். விஷ்ணுவோட பக்தரான அவர் அரண்மனையில் இவங்கள தங்க வச்சிருந்தார். அன்னைக்கு ஏகாதசி விரதத்தன்னைக்கு அவர் போயிருந்தார். மறுநாள் காலையில் துவாதசியில் விரதத்தை முடிக்கணும். அந்த நேரத்தில் துர்வாசர் என்ன பண்ணார், தன் சீடர்கள்லாம் அழைச்சிட்டு நதிக்கு குளிக்க போயிட்டார். ஆனால் மன்னரோ துவாதசி பாரணியை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அதாவது விரதத்தை முடித்து சாப்பிடணும். ஆனால் துர்வாச முனிவர் என்னவா நினச்சிட்டு இருந்தாருன்னா, நம்ம கோபத்தை பற்றி ராஜாவுக்கு தெரியும். அதனால் நம்ம போகாமல் அவர் விரதத்தை முடிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார். அதனால் அவரை சோதிக்கணுங்கிறதுக்காகவே வேணுமுன்னே அவர் குளிக்கிறதுக்கு நேரம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார். அரண்மனைக்கு திரும்புவதற்கு நேரமாகிக்கிட்டே இருந்தது. ஆனால் அம்பரீஷ மகாராஜாவோ இந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாட்டி இத்தனை வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு இருந்த விரதத்தில் ஒரு குற்றம் வந்துருமே, தடை ஏற்பட்டுன்னு வருந்திக்கிட்டு இருந்தார். அப்புறமா அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். துர்வாச முனிவரும் அவர் சீடரும் உணவருந்துக்கு முன்பாக நாம் அருந்துவது சரியாக இருக்காது. அதே நேரத்தில் துவாதசி பாரணையை முடிக்கணும். அதனால் என்ன பண்ணலாம், சாப்பிட்டா தானே தப்பு, பெருமாளுக்கு சமர்ப்பித்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ண அந்த துளசி தீர்த்தத்தை ஃபுல்லத்தையும் குடிச்சிட்டார். இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழித்து வந்த நம்ம துர்வாச முனிவர் புரிஞ்சுக்கிட்டார். துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு மன்னர் விரதத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னோடனே, விருந்தினர்களுக்கு உணவளிக்காமல் நீ எப்படி சாப்பிடலாம், துளசி தீர்த்தமாக இருந்தாலும் அதை செய்திருக்கக்கூடாது என்று கடுமையாக கோபப்பட்டார். அந்த கோபத்தில் என்ன பண்ணார், தலையில் இருக்கிற ஒரு முடியை பிச்சு மந்திரத்தை உபதேசித்து அது ஒரு பெரிய பூதமாக மாற்றிட்டார். அந்த பூதம் நேராக அம்பரீஷ மகாராஜாவை விழுங்க போகுது. அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன பண்ணார், பெருமாளோட அதாவது திருமாலோட திருவடி தான் நமக்கு சிறந்தது அப்படின்ட்டு அவர் மகாவிஷ்ணுவோட நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். அப்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒளிப்பிரவாகம் தோன்றிச்சு. அதில் இருந்து சுதர்சன சக்கரம் வெளிப்பட்டது. அது பூதத்தை கொன்று, அதாவது நெருப்பால் எரித்து கொன்று, அதோடு இருக்காம மகாவிஷ்ணு பக்தனான அம்பரீஷ மகாராஜாவையே கொல்ல நினைச்ச அந்த துர்வாசரையும் அது துரத்துச்சு. துர்வாசர் உயிருக்கு பயந்து என்ன பண்ணார், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், தபாலோகம், இந்திரலோகம்னு 7 லோகத்துக்கு ஓடினார். அங்கே யாராலையும் காப்பாற்ற முடியல. கடைசியாக வைகுண்டத்துக்கு போயிட்டு நாராயணன் காலில் விழுத்துட்டார். விஷயத்தை கேள்விப்பட்ட நாராயணர் என்ன சொன்னாருன்னு, ஆண்டவனாகிய எங்களை நீங்கள் மரியாதையாக நடத்தினா அந்த பாவத்தை அடியாருக்கு செய்யும் தொண்டின் மூலம் நிவர்த்தி பண்ண முடியும். ஆனால் அடியார்களுக்கே கெடுதல் நினைச்சா அவங்கள ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் துர்வாசரே, நீ போய் அம்பரீஷ மகாராஜா காலிலேயே விழு அப்படின்னார். துர்வாச முனிவருக்கு வேறு வழி இல்லை. வைகுண்டத்துலேருந்து நேராக அடுத்து நின்ன இடம் அம்பரீஷ மகாராஜாவோட அரண்மனையாம். வந்தவர், அம்பரீஷா, என் கோபத்தை பொறுத்துக்கோயாக, என் ஆணவ அதிகத்தில் நான் செஞ்சிட்டேன், என் தவத்தை அனைத்தையும் விட உன் ஏகாதசி விரதம் முன்பு ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. கடவுளோட பக்தனுக்கு உரிய சக்தியை நான் உணர்ந்து கொண்டேன். சுதர்சன சக்கரம் என்னை துரத்தி வருகிறது, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மண்டியிட்டார். உடனே ராஜாவும் விஷ்ணு பகவானுக்குரிய நாமங்களை உச்சரித்து அவரை நோக்கி தியாகம் செஞ்சார். இதை அடுத்து அந்த சுதர்சன சக்கரம் துர்வாசரை விட்டு விலகிச் சென்றது. இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
ஆண்டவனை நாம் மரியாதை குறைவாக நடத்தினால் கூட அந்த பாவத்தை அடியாருக்கு செய்யும் தொண்டின் மூலமாக போக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அடியார்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அவர்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. எவ்வளவோ ஆண்டுகள் தவம் இருந்து வரம் பெற்ற துர்வாச முனிவரை விட சில காலங்கள் சில ஆண்டுகளாக ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டதனால் அவருக்கு இருந்த சக்தி தவத்தை விட வலிமை அதிகமாக இருந்தது. இந்த துவாதசி பாரணை என்னும், அதாவது ஏகாதசி விரதத்தை முடித்து கொள்ளும் இன்றைய தினம் உங்களுக்கு முடிந்த வரையில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை 28 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ ஜெபித்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். நன்றி. அனைவருக்கும் மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன்.